நவம்பர் 14, 1974 வெஸ்ட் பாம் பீச், புளோரிடா. இங்க இருக்கக்கூடிய வீடுங்கள்ல யாரோ ஒருத்தவங்க வந்து கதவெல்லாம் தட்டி விட்டு போற மாதிரியான சத்தம் கேட்குது. யார் இந்த மாதிரி வீட்டு கதவெல்லாம் தட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருந்தவங்களாம் அவங்களோட கதவை திறந்துகிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப வெளியில 6 வயசு சின்ன பையன் முகம் ஃபுல்லா ரத்தத்தோட நின்றுட்டு இருந்திருக்கான். அந்த பையனோட பேரு டேவ். அந்த பையனோட கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பிடிச்சி இருக்கிற மாதிரி காயமா இருந்திருக்கு. எதனால இந்த பையன் இவ்வளவு பரபரப்பா அங்க இருக்கக்கூடிய வீடுங்களுடைய கதவுகள் எல்லாம் வந்துட்டு தட்டிக்கிட்டு இருக்கான்? ஏன்னா இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொலைகாரன் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். வந்து இந்த சின்ன பையனை கடத்த முயற்சி பண்ணியிருக்கான். அப்ப அவங்க அம்மா வந்துட்டு என்னோட பையனை விட்டு அவனை எதுவும் பண்ணாத, அவனுக்கு பதில என்ன வேணா நீ கடத்திட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த கொலைகாரனும் இந்த சின்ன பையனான டேவை கடத்தாம அவங்க அம்மாவான பார்பராவை கடத்தி கூட்டிட்டு போறான். He says, I'm going to take your son. And I said, take me instead. இப்படி ஒரு அம்மா தன்னோட பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய உயிரையும் பணைய வச்சு போயிருக்காங்க. இப்படி போன அவங்க புத்திசாலித்தனமா அந்த கொலைகாரனை அவங்களோட காதல் வலையில விழ வச்சு எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த கேஸ்ல பார்க்க போறோம். அதுவும் அந்த கொலைகாரன் வந்துட்டு சாதாரணமான கொலைகாரன் கிடையாது. அமெரிக்கன் ஹிஸ்டரியை புரட்டி போட்டு டெட் பண்டி கூட 4 வருஷத்துல கொடூரமான 30 கொலையை தான் பண்ணான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கொலைகாரன் வந்து பாத்தீங்கன்னா 4 மாசத்துல 34 பேர்த்துக்கு மேல ரொம்ப கொடூரமா கொலை பண்ண ஒரு கொலைகாரன். இப்படிப்பட்ட ஒருத்தங்க கூட தான் தன்னோட உயிரை பணைய வச்சு இவங்க போயிருக்காங்க. இப்படி போன பார்பராவுக்கு என்ன ஆச்சு, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி தப்பிச்சாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். பார்பரா மேப்பி இவங்க பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸாக தான் பிறந்தாங்க. ஒருத்தவங்களுடைய பேர் பார்பரா, இன்னொருத்தவங்களுடைய பேர் வந்துட்டு பெவர்லி. இவங்க 2 பேரும் பிறந்த கொஞ்ச நாளில் தான் டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. பெவர்லிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு செரிபரல் பால்சி இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற தாட்டு வந்துட்டு அவங்களுக்கு வராத மாதிரி சின்ன வயசுல இருந்தே பார்பரா பெவர்லியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இதில் பெவர்லி வந்துட்டு ரொம்ப ஃபன்னான பர்சன், எப்பயுமே ஃபன் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களாம். ஆனால் பார்பரா வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. பார்பரா பெவர்லிக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க. சின்ன வயசுல அவங்க வளரும் போது கூட இருக்கக்கூடிய பெவர்லி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இவங்க எல்லாருமே குடும்பமா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல தான் இவங்களுடைய அப்பா வந்துட்டு இறந்து போறாரு. இதனால அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. மேற்கொண்டு இந்த ஃபேமிலி எப்படி கொண்டு போறது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் பார்பரா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்பரா எப்பயுமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருப்பாங்களாம், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இப்படி போயிட்டு இருந்தப்போ தான் 1968 வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியில் மாற ஆரம்பிக்குது. பார்பராவுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையனோட பேர் தான் டேல். இவங்களோட வீட்டுக்குள்ள டேல் வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட வீட்டில் இருந்த சந்தோஷம் வந்துட்டு இன்னுமே ரொம்ப அதிகமாகுது. பார்பராவுக்கு டேலை பார்த்துக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. டேலை வந்துட்டு பார்த்துக்கிறது, குளிப்பா ரெடி பண்றது, அவனை பாட்டு பாடி தூங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கூடவே ரொம்ப சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் சில காரணங்கள்னால பார்பரா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுது. 2 பேருமே பிரிஞ்சிடறான். இப்படி டேலோட அப்பா வந்துட்டு பார்பரா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா பார்பரா அவங்களோட பையனை அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வளர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சொல்ல போனா இப்படி இவங்க முடிவு பண்ணதான் வந்துட்டு இவங்களோட லைஃப்ல எடுத்த ஒரு சூப்பரான டிசிஷன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அவங்களுடைய அம்மா வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா இவங்க எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்பதான் மே 1974 இவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய அடி ஒண்ணு விழுவுது. பார்பராவுடைய அம்மா வந்துட்டு இறந்து போறாங்க. இந்த சமயம் 2 சிஸ்டர்ஸ்க்குமே என்ன பண்றது அப்படின்னு தெரியல. 2 பேருமே வந்துட்டு வாழ்க்கையில அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப உடைஞ்சு போறாங்க. இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃபை வந்துட்டு பார்த்துக்கிட்டு ஆகணும். நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், டெய்லியும் வந்துட்டு நம்ம நல்லபடியா வளர்த்தணும், ஹாப்பியா வளர்த்தணும், இதனால நம்ம ஓடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த 1974 வந்துட்டு இவங்களுக்கு மோசமான இன்னும் பல விஷயங்களை வச்சிருந்தது. நவம்பர் 14, 1974 இது ஒரு வியாழக்கிழமை. 6 வயசான அந்த சின்ன பையன் டெய்ல் வந்துட்டு அவனோட ஸ்கூலுக்கு போறதுக்காக பரபரப்பா ரெடி ஆகிட்டு இருந்தான். பெவர்லி இவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டெய்ல் வந்துட்டு அவசர அவசரமா சாப்பிட்டு கிளம்பினான். சொல்ல போனா பார்பரா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரேடியோ ஸ்டேஷன்ல காப்பி ரைட்டிங் ஒர்க் வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கிளம்புற அந்த சமயத்துல அவங்க பையனான டெய்ல கூட்டு போயிட்டு அவங்களோட ஸ்கூல்ல விட்டுட்டு இவங்களோட ஆபீஸ்க்கு போறாங்க. இப்படி ஆபீஸ்க்கு போன இவங்க அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில ஆஃப்டர்நூன் வந்துட்டு அவங்களுடைய சிஸ்டரான பெவர்லிக்கு இவங்க கால் பண்ணி பார்க்குறாங்க. வழக்கமாகவே பார்பரா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போனாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மதியான டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பெவர்லிக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. அப்படிதான் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா பெவர்லி அந்த ஃபோன் காலை எடுக்கல. இந்த விஷயம் பார்பராவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெவர்லி எப்பயுமே ஃபோனை கரெக்டா எடுத்துருவாங்க. இது வரைக்கும் அவங்க எடுக்காம இருந்தது இல்லை. சரி வெளியில எதனாச்சும் வேலையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கேஷுவலா அவங்க விட்டு
விட்டுறாங்க. இப்ப பார்பரா அவங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு டேலோட ஸ்கூலுக்கு போயிட்டு டெய்லியும் அவங்களோட கார்ல பிக்கப் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இப்படி வீட்டுக்கு போன பார்பரா அவங்களோட காரை வந்துட்டு வெளியில பார்க் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க. டேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். இப்ப பார்பரா அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே பெவர்லி பெவர்லி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போயிருக்காங்க. ஆனா பெவர்லி கிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரல. இப்ப பார்பரா டேல் கிட்ட உன்னோட ஆன்ட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாரு, நான் கிச்சன் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிச்சன் ரூம்குள்ள நுழையிறாங்க. இப்படி பார்பரா கிச்சன் ரூம்குள்ள போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பட்டிருக்கு. வழக்கமா அவங்க வரக்கூடிய கிச்சன் தான் இருந்தாலும் இங்க ஏதோ ஒண்ணு மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு உள்ளுணர்வு வந்துட்டு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு மர்மமான மனிதர் கையில துப்பாக்கியை வச்சு பார்பராவை நோக்கி நீட்டிக்கிட்டே நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்தா பார்பரா வந்துட்டு பயங்கரமான ஷாக்ல அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அதே சமயத்துல ஆன்ட்டியை பார்க்க போன அந்த 6 வயசான டேல் வந்துட்டு பதறி அடிச்சுட்டு கிச்சன் ரூம்குள்ள ஓடியாரான். மா வந்து பெவர்லிக்கு என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். பார்பரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆன்ட்டி சுத்தி ரத்தமா சிந்தி இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப பார்பரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்த அந்த கொலைகாரனை பார்த்து எனக்கு என்னோட சிஸ்டரை பார்க்கணும், எனக்கு உடனடியா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கொலைகாரன் துப்பாக்கி முனையில பார்பராவை கூப்பிட்டுக்கிட்டு பெவர்லியோட ரூம்குள்ள போறான். இப்ப பெவர்லிக்கு மேல வந்துட்டு துணி போத்தி இருந்திருக்கு, அவங்களோட வாயில வந்துட்டு துணியை வச்சு அடைச்சிருந்திருக்காங்க. இதை பார்த்த பார்பராவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. பெவர்லியோட வாயில இருந்த துணியை எடுத்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தடவி தராங்க. இப்போதான் பார்பரா வந்துட்டு மேலே போத்திருந்த பெட்ஷீட் எடுத்து பார்க்குறாங்க. பெவர்லி வந்துட்டு ட்ரெஸ் இல்லாத நிலைமையில படுத்து கிடக்குறாங்க. இதை பார்த்த பார்பரா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த கொலைகாரனை பார்த்து நீ என்னோட சிஸ்டரை என்ன பண்ண, பெவர்லி கிட்டே நீ தப்பா நடந்துகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருந்த அந்த கொலைகாரன் வந்துட்டு சிரிச்சிருக்கான். சிரிச்சிட்டு நான் தப்பா நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன், ஆனா நான் எதுவுமே பண்ண கிடையாது, நீ பெருசா எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ பார்பரா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்துட்டு விட்டுரு, நான் உனக்கு என்னோட செக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து தரேன், வீட்டில் வந்து என்னோட ட்ராக் கீழே தான் பணம் இருக்கு, அந்த பணத்தை எல்லாத்தையும் கூட நீ எடுத்துட்டு போயிரு, இந்த காரோட கீயை கூட தரேன், நீ இந்த காரை கூட எடுத்துட்டு போயிரு, எங்க யாரையுமே எதுவுமே பண்ணிடாத, நான் இந்த விஷயத்தை பத்தி வெளியில கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த கொலைகாரன் வந்துட்டு சிரிச்சிட்டு எனக்கு எதுவும் வேணாம், நான் உன்னோட பையனை கடத்திட்டு போறேன், எனக்கு உன்னுடைய பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இதை கேட்ட பார்பராவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. அவன் சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, அவனை விட்டுரு, நீ அப்படி கடத்திட்டு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணினா என்னோட பையனை விட்டுரு, அதுக்கு பதிலாக என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த கொலைகாரனும் சரி அப்ப நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்பா அவன் எல்லாத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேர் வந்துட்டு பால் ஜான் ஸ்னோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் இப்போதான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வரேன், மறுபடியும் எனக்கு ஜெயிலுக்கு போறதுல விருப்பம் இல்லை, நீ என் கூட வந்துரு, நான் உன்னை ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா பார்பராவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, அவனோட நடவடிக்கை, அவன் சிஸ்டர் கிட்ட அவன் நடந்துகிட்டது இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இவன் நம்மள கஷ்டப்படுத்தாம இருக்க மாட்டான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இவன் பார்பராவை கடத்திட்டு போறதுக்கு முன்னாடி டேலியும் பெவர்லியும் வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கட்டில இறுக்கி கட்டி விட்டு போயிருந்திருக்கான். இப்படி இந்த கொலைகாரன் ஜான் வந்துட்டு அவங்க பையன் டேல கட்டி போட்டுட்டு இருக்க அந்த சமயத்துல பார்பரா டேல பார்த்து இதுக்கு மேல நீ சின்ன பையன் கிடையாது, எப்படியாச்சும் இதுல இருந்து மீண்டு வந்து நீ தான் வந்துட்டு இந்த குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயம் பார்பரா தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, ஏன்னா பெவர்லி டேல் வந்துட்டு கட்டப்பட்ட நிலைமையில வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, அவங்களையும் நம்ம பாதுகாத்தாகணும். அதனால வேற வழியே இல்லாம அந்த கொலைகாரனான ஜான் கூட ஏறி போறாங்க. ஜான் அந்த காருக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே எடுத்து அந்த காருக்குள்ள போட்டுட்டு பார்பராவையும் காருக்குள்ள ஏத்திக்கிட்டு பார்பராவுடைய காரை எடுத்துட்டு போறான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்பராவோட வீட்டுல இருந்து கொஞ்சம் மைல் தள்ளி ஒரு கார் ஒண்ணு கிடைக்குது. இந்த கார் வந்துட்டு யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பேட்ஸ் அப்படின்ற ஒரு நபருடையது. அந்த நபருடைய கார் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஆனா அந்த காருக்கு சொந்தக்காரரான வில்லியம் வந்துட்டு அந்த சமயம் உயிரோடு இல்லை. அவரை செப்டம்பர் மாசமே ரொம்ப மோசமான முறையில ஒகியோ வச்சு இந்த ஜான் அப்படின்ற இந்த கொலைகாரன் கொலை பண்ணியிருந்திருக்கான். அவரை கொலை பண்ணிட்டு அவரோட காரை வந்துட்டு திருடிக்கிட்டு அந்த கார்ல சுத்தி இருந்திருக்கான். அப்படி வந்தவன் தான் இங்க காரை போட்டு பார்பராவோட வீட்டுக்குள்ள பூந்திருக்கான். அண்ட் இவங்களுக்கு அந்த கார் மட்டும் கிடைக்க கிடையாது, அந்த காருக்குள்ள வந்துட்டு சில கிரெடிட் கார்டு, இன்சூரன்ஸ் கார்டுலாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அந்த கார்டு யாரோடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ஸ்வெல் அப்படின்ற ஒரு நபருடையது. அந்த கார்ஸ்வெல் அப்படின்ற நபரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜான் அப்படின்ற அந்த கொலைகாரன் தான் கொலை பண்ணியிருந்திருக்கான். அதுவும் தனியா கொலை பண்ண கிடையாது, கார்ஸ்வெலோடைய 15 வயசான பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்ணியிருந்திருக்கான். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த ஆபீசர் வந்துட்டு இந்த மாதிரி மோசமான ஒரு கிரைம் சீனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு கொடூரமான விதத்துல அவரும் அவரோட பொண்ணும் வந்துட்டு செத்து
பார்த்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரெடிட் கார்டு மூலமா இவரோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கும் போய் பார்த்திருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கலைஞ்சு கிடந்திருக்கு. அவரோட வீட்டில் இருக்க பணத்தெல்லாம் திருடி இருக்காங்க. சொல்ல போனா அப்படி கடத்தின அந்த சமயத்துல தான் ஜான் அப்படின்ற இந்த கொலைகாரன் வந்துட்டு அவருடைய கிரெடிட் கார்டு, இன்சூரன்ஸ் கார்டு எல்லாத்தையுமே வந்துட்டு திருடி இருந்திருக்கும். இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 6, 1974 நடந்திருக்கு. பார்பராவை இங்க கடத்தின அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 14. கிட்டத்தட்ட 8 நாள் தான் கேப் இருந்திருக்கு. அதுக்குள்ள அவன் அடுத்த கடத்தலை பண்ணியே முடிச்சிட்டான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கார்ஸ்வெல் கேஸை இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கல. கார்ஸ்வெலோடைய காருக்குள்ளேயே வந்துட்டு கொடூரமான முறையில் இவங்க 2 பேர்த்தையுமே கொலை பண்ணியிருந்திருக்கான். அதுவும் ஒவ்வொருத்தரையும் 35 தடவைக்கு மேலே ரொம்ப கொடூரமாக வெட்டி கொண்டிருந்திருக்கான். இவன் ஒரு கொடூரமான தொடர் கொலையாளி அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருக்குமே தெரியும். சொல்ல போனால் அவங்க எல்லாருமே இவனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மோட்டோ அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ரேண்டமாக ஒரு இடத்துக்கு போவான். அங்கே இருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து அவங்கள கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்க பொருள்லாம் திருடிட்டு அவங்களோட கார் எடுத்துட்டு கிளம்பிடுவான். மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போவான். அங்க இருக்கிற யாரையாச்சும் கொலை பண்ணிட்டு அவங்களோட காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட கார் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் போயிடுவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவனோட வேலையை. இவன் ஸ்பெசிஃபிக்கா இவங்கள தான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றது கிடையாது. இவன் ஸ்பெசிஃபிக்கா இப்படிதான் வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பேட்டர்னுமே வச்சுக்க கிடையாது. சின்ன பசங்க, பெரியவங்க, குழந்தைங்க, பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு இவன் கொலை பண்ணுவான். போலீஸ் ஆபீசர்ஸோடைய கணக்குக்குள்ள வந்து கிட்டத்தட்ட கடைசி 4 மாசத்துல இவன் 30 பேருக்கு பக்கம் கொலை பண்ணியிருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் எங்க திரும்பினாலும் இவனோட நியூஸ் தான் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் யார் யாரை கொலை பண்ணியிருக்கான், அவன் எப்படிப்பட்ட ஆளு, இவனோட விக்டிம்ஸ்லாம் யார் அப்படின்ற எல்லாத்தையுமே ஃபிளாஷ் நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவன் ஆல்ரெடி ஒருத்தங்களை கடத்தி கார்ல கூட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்ப பார்பராவை கார்ல கடத்திட்டு போயிட்டு இருக்க ஜான் வந்துட்டு அந்த கார்ல இருக்கக்கூடிய ரேடியோவை ஆன் பண்ணி கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கான். இப்ப ரேடியோவில் வரக்கூடிய அந்த நியூஸை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர அப்செட்டிங்கா இருந்திருக்கு. இந்த விஷயத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்பரா வந்துட்டு நோட் பண்றாங்க. அந்த நியூஸை வந்துட்டு இவங்க தெளிவா கேட்கறாங்க. இப்படி கேட்டப்ப அந்த நியூஸ்ல வந்துட்டு இவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இவன் என்னென்னலாம் பண்ணா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இது பார்பராவுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்கு. இருந்தாலும் பார்பரா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்தை வந்துட்டு வெளியில காட்டிக்கிட்டா இங்க ரொம்ப மோசமான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். இப்ப லைட்டா இவங்க அந்த கொலைகாரன் ஜான் கிட்ட வந்துட்டு பேச்சு கொடுக்கறாங்க. ஏன் எதனால் நீ அப்செட்டா இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஜான் கிட்ட இருந்து என்னை கொலை பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்ளை மட்டும் வந்திருக்கு. இப்ப பார்பரா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனோட மைண்டை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 70s வரக்கூடிய இந்த சாங்ஸ் எல்லாம் நீ கேட்டிருக்கேன், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் பக்கமா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான படம்லாம் பார்த்தேன். அந்த படம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. உனக்கு அந்த படம் பிடிச்சிருந்ததா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நீ ஏன் வந்துட்டு என்ன கடத்திட்டு வந்த, என்னையும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஏன்னா பார்பரா அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவனை இவங்களுடைய காதல் வலையில விழ வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்போ பார்பரா வந்துட்டு ஜானை பார்த்து ஹனி உனக்கு சிகரெட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜான் வந்துட்டு பார்பராவை பார்த்து ஏன் நீ என்ன ஹனின்னு கூப்பிடுற அப்படின்னு கேட்கறான். இப்போ பார்பரா வந்துட்டு ஜானை பார்த்து நீ ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆள் மாதிரி தெரியல, பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்க, எனக்கு ஒன்று பார்க்கும்போது ராபர்ட் ரெட்ஃபோர்ட் வந்துட்டு ஞாபகத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ராபர்ட் ரெட்ஃபோர்ட் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஹீரோ அண்ட் நிறைய ஃபிலிம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்திருக்காரு. இவர் ஒரு செலிபிரிட்டி. இதை கேட்ட ஜான் வந்துட்டு ஆமா நான் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ பார்பரா வந்து ஜானை ரொம்பவே நல்ல விதமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜான் வந்து பார்பராவை பார்த்து நீ என்ன பண்ற, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பார்பரா நான் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் காப்பி ரைட்டராக இருக்கேன், எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும், நான் சூப்பராக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்ட ஜான் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அப்போ நீ புக்ஸ்லாம் வந்துட்டு ரைட் பண்ணுவே அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் நிறைய புக்ஸ்லாம் ரைட் பண்ணியிருந்திருக்கேன், நான் நிறைய கண்டென்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்பரா சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்குது அப்படின்றத சொல்கிறான். இப்போ பார்பரா அவனை பார்த்து உங்களுக்கு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கா, நீங்கள் எது பண்ணி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எந்த துறையில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜான் வந்துட்டு பார்பராவை பார்த்து எனக்கு கொலை பண்ணி தான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கொடூரமாக சிரிச்சிருக்கான். கிட்டத்தட்ட இவன் பார்பராவை கடத்திட்டு போயிட்டு காரில் போக ஆரம்பிச்சு 30 நிமிஷம் முடியுது. இங்கே இவங்க காரில் போயிட்டு இருக்க அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்பராவோட சிஸ்டரான பெவர்லி அப்புறம் டேலும் வந்துட்டு கட்டப்பட்ட நிலைமையில எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த சின்ன பையனான டேல் வந்துட்டு அவனோட வாயில விட்டு இருக்க பிளாஸ்டிக் கழட்டிட்டு பல்லால அந்த கைத்தை கடிச்சு ஒரு வழியா அவனோட கயிறுல இருந்து ரிலீஸ் ஆகிறான். அடுத்ததா பெவர்லியை கட்டி இருக்க கைத்தி வந்து பாத்தீங்கன்னா கழட்டி விடுறான். வேக வேகமா வெளியில ஓடி பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட
வீட்டு கதவையும் தட்டு. இப்பதான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தவங்களாம் யாரு கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பாக்குறாங்க. அப்பதான் டேல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இப்ப டேல் வந்துட்டு அந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, டேல் வந்துட்டு ஜான் அப்படின்ற ஒரு நபர் வந்தான் அப்படின்ற அவனுடைய டீடைல்ஸும் சொல்ல, சுத்தி இருந்தவங்க அத்தனை பேருமே சேர்ந்து உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பெவர்லி கிட்டையும் டேல் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இது மூலியமா ஜான் அப்படின்ற அந்த கொலைகாரன் வந்துட்டு இந்த ஏரியாவில இருந்து தான் தப்பிச்சு போறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படியாச்சும் பார்பராவை சேஃபா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்றாங்க. டேல் அப்புறம் பெவர்லி நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட மைண்ட்லலாம் வந்துட்டு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்பராவை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் உயிரோட. ஏன்னா இவன் கடத்திட்டு போன யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே உயிரோட இருந்ததே இல்லை. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. தொலைஞ்சு போன பார்பராவுடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் வால்ஸ்வேகன் கார். இந்த கார் வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்கும் அப்படின்றதுனால இந்த கலரை யாருமே அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுனால இந்த காரை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது ஒரு யூனிக்கான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தோணுது. இதனால மெயினா இந்த மாதிரியான ஒரு காரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிடிச்சி விசாரிங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நியூஸ் பாஸ் பண்றாங்க. வீட்டுக்குள்ள இருந்து பார்பராவுடைய போட்டோவையும் கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா இந்த விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஜான் அப்படின்ற அந்த கொலைகாரன் வந்துட்டு பார்பராவை கூட்டிக்கிட்டு 70 மைல் தாண்டி போயிட்டு இருக்கான். இப்படி போன இவன் கரெக்டா புளோரிடா ஸ்ட்ரெயிட் ரோடு A1Aக்கு போறான். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுடைய பார்க்கிங்ல போயிட்டு காரை நிப்பாட்டுறான். இப்ப ஜான் வந்துட்டு பார்பராவை பார்த்து, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு நம்ம இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணோம், நீ இறங்கி வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இதை கேட்ட பார்பரா வந்துட்டு இல்ல நான் வரல, என்னை இங்கே விட்டுரு, இந்த கார் நீ எடுத்துக்க, நான் அப்படியே கிளம்பி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இல்ல அது முடியாது, இப்போ நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ரிசப்ஷன்ல இப்போ போயிட்டு நம்ம ரூம் கேட்க போறோம். நீ ரிசப்ஷன்ல வந்துட்டு சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்ட அப்படின்னு சொன்னா உன்னை சுட்டு கொண்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜான் வந்துட்டு பார்பராவை பார்த்து சொல்லியிருக்கான். இதை கேட்ட பார்பரா வந்துட்டு வேற வழியே இல்லாம ஜான் கூட அந்த ஹோட்டலுக்குள்ள போயிருக்காங்க. இப்ப ரிசப்ஷன்ல இருந்த அந்த பொண்ணு கிட்ட ஜான் வந்துட்டு நாங்க 2 பேருமே கல்யாணமான கப்பல், எங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருக்கான். அப்ப அந்த ரிசப்ஷன்ல இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு பார்பராவுடைய முகத்தை பாக்குறாங்க. பார்பராவுடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோர்ந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த சமயத்துல பார்பராவோட இடுப்புல வந்துட்டு இவன் கை வச்சிருந்திருக்கான். இப்ப பார்பராவுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிசப்ஷன்ல இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு ரூம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இவனுக்கு கோவம் வந்துடும். இதனால இவன் அந்த துப்பாக்கி எடுத்து அந்த ரிசப்ஷன்ல இருந்த அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு எண்ணெய் இழுத்துட்டு கார்ல போயிட்டான் அப்படின்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால இவன் சொல்ற மாதிரி நம்மளும் நடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்பராவும் ஜான் மேல வந்துட்டு கை போட்டு அவனுடைய ஒய்ஃப் மாதிரி வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து அந்த ரிசப்ஷன்ல இருந்த பொண்ணும் சரி இவங்க ஒரு நார்மலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், டிராவலிங்னால கொஞ்சம் டயர்டா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலுடைய 10வது நம்பர் ரூம் கீ எடுத்து இவங்க கிட்ட தராங்க. ஜானும் அந்த கீயை வாங்கிட்டு பார்பராவை கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போயிருக்கான். ஹோட்டல் ரூம்குள்ள போன உடனே பார்பராவுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அவன் கழட்ட சொல்றான். அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். பார்பராவுக்கு இந்த சமயத்துல உதவி பண்றதுக்கு யாருமே கிடையாது. நம்மளுடைய நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, திரும்பி நம்ம வந்து பெவர்லி அப்புறம் டேல் எல்லாம் வந்துட்டு பாப்பமானே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்துட்டு எமோஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த கொலைகாரன் ஜான் வந்துட்டு பார்பரா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருந்திருக்கான். ஆனா பிசிக்கலா அது அவனால முடியல. இதனால ஜான் வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறான். ரொம்பவே கடுப்பாகி சுத்தி இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு கலைச்சு போட்டுட்டு. இதை நோட் பண்ண பார்பரா வந்து ஜானை பார்த்து என்னாச்சு உனக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ஜான் வந்து பார்பராவை பார்த்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி அங்க இருக்கக்கூடிய பெட்ஷீட் தலகாணியோட உரை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிச்சு எரிஞ்சிட்டு இருக்கான். இப்போ பார்பராவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. மேற்கொண்டு நம்ம எதனாச்சும் பேசணும் அப்படின்னு சொன்னா அவன் நம்மளே கொலை பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்ற பயத்துல அவங்க அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. இப்போ ஜான் வந்துட்டு பார்பராவை கட்டிலே வச்சு கட்டி போடுறான். இந்த சமயம் பார்பரா வந்துட்டு மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி ரொம்பவே வெறுத்து போயிடுறாங்க. இவங்க ரொம்ப நேரம் கட்டி போட்டு அந்த கட்டிலே உட்காந்து அசந்து படுக்கிறாங்க. இந்த சமயம் பார்பராவோட கனவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்திருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இந்த கனவு இவங்களுக்கு வந்துட்டு இருந்த அந்த சமயத்துல நியூஸ் சேனல்ல ஓடக்கூடிய நியூஸோட சவுண்ட் எல்லாம் வந்துட்டு இவங்களோட காதுல கேக்குது. சொல்லப்போனா இந்த சத்தத்துல இவங்க லைட்டா கண்ணு முழிச்சு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நியூஸை பார்த்திருக்காங்க. அப்ப அந்த டிவில இது வரைக்குமே இந்த ஜான் அப்படின்ற இந்த கொலைகாரன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான், யார் யாரை கொலை பண்ணியிருக்கான், எப்படி கொடூரமா கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற எல்லாத்தையுமே வரிசையா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இப்படி இவங்க வரிசையா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல கடைசியா பார்பரா அப்படின்ற பொண்ணை வந்துட்டு கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்பராவுடைய போட்டோவே அந்த சேனல்ல வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருந்திருக்காங்க.
இருக்காங்க. இப்பதான் கடைசியா இவன் பார்பராவை எப்படி கடத்தணும் அப்படின்ற நியூஸ்லாம் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. அது மூலமா டேல் அப்புறம் பெவர்லி 2 பேருமே சேஃபா தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்க 2 பேரும் அங்க சேஃபா இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது இவங்களுக்கு இன்னுமே நிம்மதியா இருந்தது. ஆனா ஜான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் நார்மலா பார்க்க கிடையாது. பயங்கர கடுப்போட ஒவ்வொரு நியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப பார்பராவை அந்த கட்டில வச்சு இன்னும் டைட்டா கட்டிட்டு இவன் பக்கத்திலே படுத்து தூங்கி இருந்திருக்கான். விடியுது. நவம்பர் 15th, அதாவது பார்பரா தொலைஞ்சு போயிட்டு 18 மணி நேரம் கழிச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் பார்பராவுடைய போஸ்டராகவே இருந்தது. இப்ப ஜான் வந்துட்டு தூங்கி எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே பக்கத்துல இருக்கிற பார்பராவை பார்க்கறான். பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்பராவை கூட்டிக்கிட்டு கார்ல ஏத்தி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். சொல்லப்போனா அந்த ரெஸ்டாரண்ட்ல மற்ற டேபிளுங்களுக்கு மத்தியில இவங்களோட டேபிளும் இருந்திருக்கு. இந்த டேபிள்ல இவங்க 2 பேருமே உட்காந்துருக்காங்க. சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளவு கும்பல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி பார்பரா பாக்குறாங்க. இப்பதான் பார்பரா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜான் வந்துட்டு கையில அந்த ஷார்ட் கன் வச்சிருக்கான். அந்த துப்பாக்கி வெளியில தெரியாத மாதிரி மேல அவனோட கோட்டை போட்டு போத்துன மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பார்பராவை பாயிண்ட் பண்ண மாதிரி வச்சுதான் வந்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ பார்பரா வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படியே கேஷுவலா சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே திரும்பி திரும்பி பார்த்திருக்காங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க யாருமே பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க கிடையாது. இவங்களோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் டிவில போட்டாங்க, என்னோட போட்டோலாம் போட்டாங்க, ஆனா யாருமே என்ன வந்துட்டு கண்டுபிடிக்கலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால யாராச்சும் நம்மள பாப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய துரதிருஷ்டவசமா யாருமே வந்துட்டு அன்னைக்கு பார்பராவை பார்க்கல. இப்படி இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஜான் வந்துட்டு மறுபடியும் பார்பராவை கார்ல கூட்டிட்டு அதே ஹோட்டலுக்கு போறான். இப்படி ஹோட்டல் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லி அவங்க கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்றான். ஆனா இந்த தடவை பிசிக்கலா அவனால எதுவுமே பண்ண முடியல. இது அவனுக்குள்ள இருந்த கோவத்தை வந்துட்டு அதிகப்படுத்தது. இன்னுமே ரொம்பவே மிருகத்தனமா அவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்த பார்பரா வந்துட்டு இவன் இதே நிலைமையில கண்டினியூ பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா நம்மளை இவன் கொலை பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்பராவுடைய மைண்ட்ல எப்படியாச்சும் இவனை காம் டவுன் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ பார்பரா வந்து ஜானை பார்த்து நீ எதுக்காக தேவையில்லாம கவலைப்படுற, நீ வந்து காம் ஆகு, நீ உண்மையாலுமே ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன் அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டி இருக்காங்க. இவங்க சொல்ற இந்த விஷயங்களை கேட்ட ஜான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா காம் டவுன் ஆகுறான். இந்த சமயம் ஜான் வந்துட்டு பார்பராவை பார்த்து நான் உன்னை ஏற்கனவே என்னோட வாழ்க்கையில பார்த்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இதுல இருந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. ஜான் வந்துட்டு இப்போ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கான் அப்படின்னு. இப்ப ஜான் வந்துட்டு பார்பரா கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான கால் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்பராவை அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு சேர்ல உட்காத்தி வச்சு கட்டி போடுறான். வெளியில போற சமயத்துல கத்தக்கூடாது அப்படின்றதுக்காக வாயிலையும் வந்து பாத்தீங்கன்னா துணியை வச்சு அடைக்கிறான். இப்ப ஜான் போன் பேசுறதுக்காக அந்த ஹோட்டல் ரூம் விட்டு வெளியில போறான். போறப்ப அந்த ஹோட்டல் ரூமை சாத்தி விட்டு போறான். இந்த சமயம் தான் கட்டப்பட்டிருந்த நிலைமையில இருந்த பார்பரா வந்துட்டு அந்த ஹோட்டல் ரூம்குள்ள இருந்த ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுடைய கீ. இந்த ஹோட்டலுடைய கீயை ஜான் வந்து எடுத்துக்கிட்டு தான் போயிருந்திருக்கணும். ஆனா ஏதோ ஒரு ஞாபக மறதியில கீயை உள்ளே வச்சுட்டு அந்த டோரை சாத்தி விட்டவன் வெளியில போயிருக்கான். இந்த டோர் ஒன் டைம் லாக் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது அப்படியே ஆட்டோ லாக் ஆயிடும். மறுபடியும் நீங்க கீ போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். இந்த விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே பார்பரா சேர்லயே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பேச வெளியில போன ஜான் வந்துட்டு வந்திருக்கான். வந்த உடனே தான் அவனுக்கு தெரியுது கீயை மறந்து விட்டான் அப்படின்னு. இப்ப அந்த ஹோட்டல் டோரோடைய ஞாபகம் பிடிச்சி எப்படியாச்சும் திறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இவன் வெளியில இந்த மாதிரி கீ இல்லாம ஞாபகம் பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் உள்ள இருக்கக்கூடிய பார்பராவுக்கு நல்லாவே தெரியுது. வெளியில் இருக்கக்கூடிய ஜானுக்கும் நல்லாவே தெரியும் உள்ளார தான் கீ இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே சமயத்துல பார்பரா கத்த மாட்டா அப்படின்றதும் தெரியும். ஏன்னா அவங்களோட வாயில வந்துட்டு துணியை வச்சு அடைச்சிருக்கான். பார்பரா உள்ள உட்காந்து எவ்வளவு நேரம் தான் இவன் இந்த கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த நாபியை பார்த்துட்டு இருக்காங்க. ஜான் அவனால முடிஞ்ச வரைக்கும் அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஒரு கட்டத்துல அவனால முடியல, அப்படியே அமைதியாகிறான். இப்போ இந்த கீயை நான் ஹோட்டலுக்குள்ளே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனில் போயிட்டு ஒரு கீயை வாங்கிட்டு வரவும் முடியாது. ஏன்னா செகண்ட் டைம் கீ தர்றவங்க அவங்களா தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி வந்தால் உள்ளே வந்த உடனே அவங்கள கட்டி போட்டிருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜான் முடிவு பண்ணுறான். கடைசியாக ஜான் கதவு கிட்ட வந்து உள்ளே இருக்கக்கூடிய பார்பரா கிட்ட உன்னால இப்போ திருப்பி பேச முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உன்னை கண்டுபிடிச்சு காப்பாற்றிடுவாங்க. அப்படி கண்டுபிடிச்சு உன்னை விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னா நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்லிடாத. உன்னை நான் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். கூடவே உள்ள இருக்கக்கூடிய பார்பரா கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்பரா வந்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணல. ரொம்பவே அமைதியா பல மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாலுமே ஜான் வந்துட்டு வெளியில போயிட்டானா இல்ல டோர் கிட்ட நிக்கிறானா அப்படின்ற பயம் இவங்களுக்கு இருக்கு. இப்படி ரொம்ப நேரம் அவங்க அந்த சேர்ல கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்காங்க. காலைல 7:30 மணி வரைக்கும் அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா
கண்டிப்பா ஜான் வந்துட்டு இந்நேரத்துக்கு தப்பிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாயில வச்சிருக்கிறத கஷ்டப்பட்டு வெளியில எடுத்து அவங்களோட கையெல்லாம் வந்துட்டு அவுத்துட்டு வெளியில தப்பிக்கிறாங்க. இப்ப இவங்க ரூம்குள்ள இருக்கக்கூடிய கீயை போட்டு பொறுமையா கதவை திறந்து சுத்தி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு வேக வேகமா கீழே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் போயிட்டு என்னையும் வந்துட்டு கடத்தி வச்சிருந்தான், இந்த மாதிரி என்ன கடத்தினது ஜான் அப்படின்ற தொடர் கொலையாளி தான் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்றாங்க. உடனடியாக அங்க ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்றாங்க. இவங்க கால் பண்ணி முடிச்ச கையோட பார்பரா எனக்கு ஒரு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு கால் பண்றாங்க. இந்த காலை டேல் அப்புறம் பெவலி எடுத்து பேசுறாங்க. இந்த போன் கால் பேசினவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இவங்க 3 பேருமே போன்ல அழுதுருக்காங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்பரா வந்துட்டு மறுபடியும் அவங்களோட வீட்டோட போயிட்டு ரீயூனிட். இதுக்கப்புறம் பார்பரா வந்துட்டு அவங்களோட குடும்பத்தோடய போயிட்டு மறுபடியும் சேர்றாங்க. இது பார்பராவுக்கு முழுசான ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னுமே அவன் வெளியில சுத்திட்டு தான் இருக்கான். மறுபடியும் நம்மளை வந்து எதனாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்ற பயத்திலே தான் வந்துட்டு இவங்க இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் தான் ஜான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்திருக்கான். இப்ப 200 மைல் தள்ளி இந்த கோல்டன் கலர் காரை அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் ட்ரூப்பர் வந்துட்டு பாக்குறாரு. இந்த ஆபீசருக்கு இந்த காரை பார்த்த உடனே டவுட் வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு இந்த கேஸை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். இதனால அவரோட பெட்ரோல் காரை எடுத்துட்டு போயிட்டு முன்னாடி நிறுத்தி அந்த காரை ஸ்டாப் பண்ணி நீ வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. இப்படி டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து ஜான் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அவர் மேல பாஞ்சு துப்பாக்கி எடுத்து மிரட்டுறான். இப்போ அந்த ஆபீசருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஜான் வந்துட்டு மரியாதை உங்களோட பெட்ரோல் காருக்குள்ள ஏறுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசரை காருக்குள்ள ஏற வச்சு இவனும் பக்கத்திலே உட்காந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். இப்படி ஆபீசரை கடத்தி கார்ல போயிட்டு இருந்தவன் சடனா ஆப்போசிட்ல ஒரு காரை பாக்குறான். இந்த சைரன் காரை யூஸ் பண்ணி அந்த காரை வழி மடக்கி அந்த காரை ஓட்டிட்டு வந்து அந்த நபரை வந்துட்டு வெளியில வர சொல்றான். அந்த நபரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் மேயர். இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபீசர் கார்ல இருந்து அந்த காருக்கு ஷிஃப்ட் ஆகுறான். அந்த ஆபீசர் அப்புறம் அந்த காரை ஓட்டிட்டு வந்து அந்த நபர் அவங்க 2 பேருத்தையுமே காருக்கு பின்னாடி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அந்த கோல்டன் கலர் பார்பரோடைய காரை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த கொஞ்சம் தூரத்திலே இந்த ஆபீசரோடைய காரையுமே கண்டுபிடிக்கிறாங்க. எப்படியாச்சும் இவனை பிடிச்சே ஆகணும், இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு கால் வருது. அந்த காலை பண்ணது அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். இந்த பெட்ரோல் பங்க் அந்த ஆபீசரை கடத்தினதுல இருந்து 80 மைல் தாண்டி ஜார்ஜியால லேக்லாண்ட் அப்படின்ற இடத்துல இருக்கு. அங்கிருந்து கால் பண்ண ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு கார் வந்துச்சு. காருக்குள்ள ஒரு நபர் வந்துட்டு பெட்ரோல் போடு அப்படின்னு சொன்னான். நான் லைட்டா பின்னாடி பார்த்தேன். பின்னாடி பார்த்தப்போ ஒரு ஆபீசரும் கூட ஒரு நபரும் இருந்தாங்க. 2 பேர்த்தோட கையும் கட்டின மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருந்தது, அதனாலதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவரு சொன்ன அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான போலீஸ் போர்ஸே வந்துட்டு அந்த இடத்துக்கு வருது. அந்த கேஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த நபரே இது வரைக்கும் இத்தனை போலீஸ் என்னோட வாழ்க்கையிலே நான் வந்துட்டு ஒரே இடத்துல பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவங்களால என்னென்ன சோர்சஸ்லாம் முடியுமோ அது எல்லா சோர்ஸையும் வச்சு அவனை தேடி இருக்காங்க. ஃபுல் இடத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் அப் பண்றாங்க. என்ன கார் அப்படின்றத ஏற்கனவே அந்த நபர் வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாரு. இப்படி ரவுண்ட் அப் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு சமயத்துல அந்த காரையுமே வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் பிடிக்கிறாங்க. இப்ப அந்த காரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அவங்களோட கார்ல சேஸ் பண்ணி போறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு கட்டத்துல ஜானோட காரை வந்துட்டு சேஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு வேணும்னே அந்த கார்ல போயிட்டு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்றாங்க. இப்போ அந்த காருக்குள்ள இருந்த ஜான் வந்துட்டு காருடைய கதவை திறந்துட்டு வேக வேகமா பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள்ள ஓடுறான். கண்டினியூஸா போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த காட்டு பகுதிக்குள்ள அவனை துரத்திக்கிட்டே ஓடிட்டு இருந்திருக்காங்க. நிறைய கன் ஷாட்ஸ் எல்லாம் வந்துட்டு நடக்குது. ஒரு கட்டத்துல போலீஸ் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டு பகுதியில அவன் பெருசா எங்கேயும் ஓடாத மாதிரி சுத்தி வளைச்சிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓடி பார்த்த ஜான் வந்துட்டு இதுக்கு மேல நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்த மரத்துல இருந்து வெளியில வரும். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு துப்பாக்கியோட தோட்டா வந்துட்டு அவனோட உடம்புல உரசிட்டு போயிருக்கு அப்படின்றது தெரியுது. அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போதே அவனோட உடம்புல வந்து ரத்தம் போயிட்டு இருந்தது. இவனும் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. மேகசின்ஸ்ல ஆரம்பிச்சு டிவி நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து எல்லாமே இதை தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த கேஸான கொலைகாரன் வந்துட்டு பிடிபட்டுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பேசினாங்க. இந்த நியூஸை பார்பரா வந்துட்டு டிவியில இருந்து பாக்குறாங்க. இது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ரிலீஃபா இருந்தது. கொலைகாரம் கூடயே இருந்து உயிரோடு இருந்த ஒரே ஒரு நபர் இவங்க மட்டும்தான். என்னதான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இவங்களுக்கு தெரிய வந்தாலும் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை கடத்துறதுக்கு முன்னாடி அவன் ஜெயில இருந்து தான் தப்பிச்சு வந்திருந்தான். மறுபடியும் இதே மாதிரி அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சு பயந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்பராவுக்கு அந்த பல எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. ஒரு விதமான பயத்திலே வந்துட்டு அவங்க இருந்தாங்க. பார்பரா ஜிம் அப்படின்ற ஒரு நபரை 1973ல மீட் பண்ணாங்க. அந்த நபர் வந்துட்டு இப்ப இங்க இருக்க கிடையாது. அவர் வந்து அப்ராட்ல இருக்காரு. இவங்க எந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இவங்க பல லெட்டர்ல எழுதி அந்த ஜிம் அப்படிங்கிற நபருக்கு வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்த ஜிம் வந்துட்டு இந்த சமயத்துல பார்பராவுக்கு நம்மளுடைய உதவி தேவைப்படுது, நம்மளோட பாசம் தேவைப்படுது, அதனால சீக்கிரமா நம்ம போயிட்டு பார்பரா கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு நினைக்கிறாரு. டிசம்பர் 18,
1974. இந்த கடத்தல் நடந்து கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு ஜான் வந்துட்டு நான் கடத்திட்டு போன 2 பேர்த்தையும் நான் கொலை பண்ணிட்டேன், அவங்களோட பாடி நான் எங்க வச்சிருக்கேன், அவங்களை கொலை பண்றதுக்கு நான் என்ன வெப்பன் யூஸ் பண்ணேன், அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு கிராஷ் ஆன அந்த காருக்குள்ள போய் அந்த 2 பேர் உள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனா அந்த காருக்குள்ள அவன் கடத்தின அந்த 2 பேர் இல்ல. இப்ப ஜான் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் நான் கொலை பண்ணிட்டேன், அவங்களை எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால சரி இடத்த காட்டு அப்படின்னு சொல்லி ஜானையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. இப்படி போனப்ப ஜான் வந்துட்டு இந்த 2 சடலத்தையும் நான் இங்கே தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறேன். அங்க அந்த 2 சடலத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கூடவே இந்த வெப்பனை வச்சு தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்பனை காட்டுறதுக்காக போயிருக்கான். இந்த சமயம் ஜான் என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி போலீஸ் ஆஃபீஸருடைய ஹேண்ட் கஃபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி அதை எடுக்கிறதுக்கு போறான். அதுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸர் அந்த விஷயத்தை நோட் பண்ண அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட பாக்குறான். போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அவனை பின்தொடர்ந்து பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவன் தப்பிச்சான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இன்னும் பல பேர்த்த வந்து கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேற வழியே இல்லாம ஜானை வந்துட்டு சரமாரியா சொல்றாங்க. ஜான் அதே இடத்துல ரொம்ப மோசமான முறையில இறந்து போறான். உடனே இந்த நபர் வந்துட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. இப்பதான் பார்பராவுக்கு உண்மையாலுமே சந்தோஷமா இருந்திருக்கு. இதுக்கு மேல நம்ம எங்கேயுமே ஓட வேணாம், நம்ம அம்மாவுடைய வீட்டிலே இருக்கலாம், இவனுக்கு பயந்துட்டு இந்த வீட்டை விட்டுட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இதுக்கு மேல நம்மளுக்கு வராது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதியா வராங்க. இதுக்கு மேலதான் உண்மையாலுமே பார்பரா, பெவர்லி அப்புறம் டேலி இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுல இருந்தாங்க. இவங்களுடைய அம்மா வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே எக்கச்சக்கமான மெமரிஸ் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சம்பவமும் அந்த வீட்டுக்குள்ள தான் இவங்களுக்கு நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க அம்மாவுடைய நினைவுகளோட இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்பரா அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு புக் ஒன்று ரைட் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஜிம் வராரு, பார்பராவுக்கு மேரேஜ் ஆகுது, எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா போகுது. இதை பத்தி நம்ம எப்ப கேட்டாலும் பார்பரா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. You can choose to be a victim or you can choose to be a survivor. I chose to be a survivor. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்.